வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். கௌதம் அதானி இந்த பேரை பல தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் யார் அவர் அப்படின்ற அந்த தோற்றத்தையே பல பேரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதையே பார்த்துருக்க மாட்டீங்கன்னா அவரோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதையும் கண்டிப்பாக பல பேர் தெரிஞ்சுக்காம தான் இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட கௌதம் அதானியை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த 4 பேர் தாங்க உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரர்கள். எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா இந்த லிஸ்ட்டில் டாப் 4ல் இவங்க 4 பேர் இருப்பாங்க பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது எலான் மஸ்க், செகண்ட் பிளேஸில் ஜெஃப் பெசோஸ், தேர்ட் பிளேஸில் கௌதம் அதானி. ஓகேவா, ஒரு இந்தியன். ஃபோர்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த லூயி விட்டன் அப்படின்ற ஒரு பெரிய பிராண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா. அந்த பிராண்டோட கோ ஃபவுண்டரான பெர்னார்ட் ஆர்னால்ட் தான். இதில் ஆக்சுவலாக 3வது பிளேஸில் பெர்னார்ட் தாங்க இருந்தார் இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் இவரை பெண்ணுக்கு தள்ளி தான் கௌதம் அதானி இப்போ தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்காப்புல. அவரோட வேர்த் இப்போதைக்கு எவ்வளோ தெரியுமா சொல்லப்படுது? அந்த ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு $137 பில்லியன். எந்த அளவு மேசிவாக மேலே போயிருக்கு பார்த்தீங்களா? எப்படி முரண்பாடாக இருக்குல்ல. அதிகப்படியான ஏழைகள் வசிச்சுட்டு இருக்க நாடாகவும் இந்தியா இருக்குது. இன்னொரு பக்கம் உலக பணக்காரர்கள் கூட போட்டி போடுற அளவுக்கு பெரிய பணக்காரங்க இருக்கிற நாடாகவும் இந்தியா இருந்துகிட்டு இருக்கு. இது வரம்னு சொல்கிறதா சாபம்னு சொல்கிறதா புரியல. சரி, ஓகே, கன்னடத்தில் வரலாம். இந்த பட்டியலில் 3வது இடம் பிடிச்சிருக்க இந்தியரும் அதானி தான். முதல் ஆசிய நபரும் அதானி தாங்க. ஒரு நாடு ரெப்ரசன்ட் பண்ணி இவர் உள்ள போன மாதிரி தெரியல, ஒரு கண்டத்தையே ரெப்ரசன்ட் பண்ணி உள்ள போயிருக்க மாதிரி இருக்கு. ஜாக்மாவாலேயே சாத்தியப்படுத்த முடியல, மற்ற பெரிய தொழிலதிபர்களாலையும் இந்த ஒரு பட்டியலுக்குள்ள டாப் 3க்குள்ள போகவே முடியல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கேருந்து ஒருத்தர் உள்ள போயிருக்காப்ல. ஓகே, இன்னும் ஒரு $16 பில்லியன் மட்டும் இவர் சம்பாதிச்சிட்டா போதாங்க. அதானி சம்பாதிச்சிட்டாருனா இந்த செகண்ட் பிளேஸில் இருக்கார்ல ஜெஃப் பெசோஸ், அவரை முந்திடுவார். இட் மீன்ஸ் அதானி செகண்ட் பிளேஸை பிடிச்சிருவாரு. இவர் மட்டும் ஒரு $114 பில்லியன் இன்னும் கூடுதலாக சம்பாதிச்சிட்டார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருவாரு. எலான் மஸ்க் இருக்கார்ல, அவரை பெண்ணுக்கு தள்ளி ஃபர்ஸ்ட்டாக ஒரு இந்தியன் இருப்பார். ஆசியாலேயே ஃபர்ஸ்ட்னா அதுவே பெரிய விஷயம். தேர்ட் பிளேஸுக்கு இடத்துக்கே போயிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்க. கௌதம் அதானியை பற்றி இதுக்கு முன்னாடி பல பேருக்கும் தெரியாது. இந்த இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களையும் இப்போ தான் அவரோட பேர் லைட்டாக முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மேற்குலக நாடுகள்லாம் இவர் பேரை பற்றி பெருசாலாம் பரிச்சயம் கிடையாது. ஆனால் யார்ப்பா திடீர்னு ஒரு இந்தியன், அதுவும் ஆசியிலேருந்து முறையாக ஒரு நபர் 3வது பிளேஸுக்கு வந்திருக்காருன்னு இப்போ அவங்களே தேடி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யார்ப்பா அந்த கௌதம் அதானின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் உங்களுக்கு நான் அந்த படிக்கிற வேலை ஈஸியாக கொடுத்துட்றேன். இவரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா தகவலையும் சொல்கிற மக்களே, எங்கே பிறந்தாரு, எப்படி வளர்ந்தாரு, என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு. நாம் ஒருத்தரை எதிர்த்தாலும் சரி, ஒருத்தரை போற்றி புகழ்ந்தாலும் சரி, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த கண்ணோட்டத்தில் மட்டும்தான் இவரை பற்றி ஃபுல்லாக சொல்கிறேன். இவரோட முழு பெயர் பார்த்தீங்கன்னா கௌதம் சாந்திலால் அதானி. குஜராத்தில் 1962 வருஷம் ஜூன் 24 பிறக்கிறாருங்க. ஒரு நடுத்தரமான ஜெயின் குடும்பம். இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இவர் கூட பிறந்தாங்க ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 பேருங்க. பிகாம் படிப்பு போய் சேர்றாப்புல. காலேஜில் 1 வருஷம் போகுது, 2 வருஷம் போகுது, உடனே ட்ராப் அவுட்டுங்க. அவர் என்ன பண்ணிடுறாரு, என்னால் இதுக்கப்புறமா பொறுமையாலாம் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது, நான் பிஸ்னஸ் பண்ணணும், காசு பண்ணணுன்ட்டு உடனடியாக அந்த படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு தொழில் தொடங்க வந்துட்டார். இல்லை என்ன கொடுமைனா, இவரோட பரம்பரை தொழில் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், இதில் அவருக்கு துளியும் ஈடுபாடே கிடையாதான். இதுக்காக தான் 1978 மும்பைக்கு குடிபெயர்றாருங்க. அங்கே போனவர் இந்த ஃபேமஸ் மஹேந்திரா பிரதர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்காக வேலை செய்கிறாப்புல. எடுத்ததை சொந்த தொழில் கிடையாது, இன்னொருத்தருக்காக வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த வேலை வேறு லெவல் வேலை. இந்த சின்ன கல் பெத்த லாபம்னுவாங்களே, அப்பேற்பட்ட வேலை, வைர வியாபாரம். அதில் மஹேந்திரா பிரதர்ஸ்க்காக கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரைக்கும் கௌதம் அதானி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் கடைசி நாளாக நினச்சிக்கிட்டு எல்லா நுணுக்கங்களையும் கற்றுக்கிறாருங்க. இந்த அம்பானி பிரதர்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, முகேஷ் அம்பானிக்கு இருக்க பெரிய பலம் அவரோட அப்பா கூடவே ட்ராவல் பண்ணார். அதனால தான் அப்பா பிஸ்னஸில் என்னென்ன யுக்திகளாக கையாள்வாரோ எல்லாத்தையும் அவர் கற்றுக்கிட்டாரு. ஆனால் அவரோட தம்பி இருக்கார்ல அனில் அம்பானி, அவர் அப்பா கூட பெருசாக ட்ராவல் பண்ணலை. அதனாலே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது அவரோட பெருசாக கற்றுக்க முடியல. அதோட ரிசல்ட்டை நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முகேஷ் அம்பானி மேலே போய்கிட்டு இருக்காரு, அனில் அம்பானி முடிஞ்சாலும் கீழே சரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. கைது ஆகிற அளவுலாம் போச்சு அனில் அம்பானி. அதை கதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன். இதே மாதிரி தான் இவருங்க. ஆனால் அவர் அப்பா கிட்ட அந்த பிஸ்னஸை கற்றுக்கல, மஹேந்திரா பிரதர்ஸ் கிட்ட 3 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸ் சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கிட்டாரு. ஓகே, நாம் ரெடி ஆகிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதே மும்பை பகுதியில் ஜவரி பஜார் அப்படின்ற ஒரு டைமண்ட் புரோக்கரேஜ் ஃபேர்மை கௌதம் அதானி ஆரம்பிக்கிறாரு. 20 வயசுலங்க 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இப்போ 10 லட்சம் ரூபாய்னாலே பெரிய விஷயம். அந்த காலகட்டத்தில் இது ரொம்ப பெரிய விஷயம். அவர் முதல்ல 10 லட்சம் ரூபான்ற லாபத்தை ஈட்டினது 20 வயசில். பல தொழில்களை தொடங்கினார் இதுக்கப்புறம். ஏன்னா வாட்டி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தான் தயக்கம் இருக்கும்.
அதில் மட்டும் சக்சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கே கான்ஃபிடன்ட் நிறைய வந்துடும், 10 பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடும். ஆனால் அது எல்லாருக்குமே கை கொடுக்காது. இவர் கை கொடுத்துருக்கு. எந்த பிஸ்னஸில் காலை வச்சாலும் அதானி மேலே 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 போய்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா திருமண பந்தம்னு ஒன்று தேவைப்படும் பார்த்தீங்களா, பல் மருத்துவரான பிரீத்தி அப்படின்ற ஒருத்தவங்களை இவர் திருமணம் பண்ணிக்கிறாரு. இவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. அதானி குரூப் அண்ட் அதானி ஃபவுண்டேஷன் உதயமாகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதானின்ற பேர் இவரோட பிராண்டில் வராமல் இருந்துச்சு. இவர் எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸில் கால் வைக்கிறாரோ எல்லா பிஸ்னஸும் மேலே போகவே அவர் பேர் குரூப்புக்கு வச்சுட்டாப்புல. இந்த சம்பாதிக்கிற பணத்தில் குறிப்பிட்ட தொகையை அறக்கட்டளைக்காக செலவு பண்ணணுன்ட்டு தான் அதானி ஃபவுண்டேஷனையும் உருவாக்கியிருக்காரு. சந்தை மூலதன மதிப்பில் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லுவாங்க. இதில் இந்தியாவிலேயே 3வது பெரிய நிறுவனமாக உருவெடுத்து நிற்குது அதானி குரூப். இந்த பட்டியலில் முதல் 2 இடத்துல இருக்கிறது ஆப்வியஸ்லி டாடா குரூப் அண்ட் ரிலையன்ஸ் குரூப். த வுல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற படம் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வேற லெவலில் இருக்கும். மற்ற காட்சிகளை விட்டுருங்க படத்தில். ஆனால் ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னா எப்படி இருக்கணும், அவன் பிஸ்னஸ் சார்ந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஃபாலோ பண்ணனா அவன் அதில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதுன்னு பல விஷயங்களை அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட்டிங்னா இதானாப்பா அப்படின்னு அந்த படம் பார்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அந்தளவு வாய்ப்பேச்சுன்றது எந்தளவு வளருதோ அந்தளவு பிஸ்னஸில் லாபம் பார்க்க முடியும்னு அந்த படம் நம்மளுக்கு ஒரு பாடத்தையே கற்றுக் கொடுக்கும். அந்த படத்தில் வந்து ஹீரோ கேரக்டராக அதானியை பார்க்கலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாய்ச்சொல் வீரர், கிண்டல் பண்ண நினைக்காதீங்க, உண்மையிலேயேங்க. ஒரு பிஸ்னஸ் மீட் நடக்குது அப்படின்னா, நெகோசியேஷனுக்காக நடக்குது அப்படின்னா, அதில் இவர் மற்றவங்களை நம்ப மாட்டாராம் பெருசாக, இவரே டேரெக்டாக உள்ளே இறங்க வரான். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ மட்டும் பார்த்துப்பாராம், எந்த அளவுக்கு முதலீடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சு தான் உள்ளே இறங்க வராங்க. இதில் ஒரு தரமான சம்பவத்தை உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். 2018 வருஷம் அதானி பவர் லிமிடெடுக்கும் உடுப்பி பவர் கார்பரேஷன் லிமிடெடுக்கும் இடையில ஒரு டீல். பெரிய டீல் இது. ஆக்சுவலாக மொத்தமாக கையகப்படுத்துகிற அளவுக்கு போன டீல் இது. 100 மணி நேரம் சளைக்காமல் பேசியிருந்திருக்காரு அதானி, டைரெக்டாக இறங்கி பேசியிருந்திருக்காரு. இது போல் இவ்வளோ அமௌண்ட் இல்லை, அது இது ப்ரொடக்ஷன் கமாடிட்டி அது இதுன்னு எல்லா விஷயங்களையும் 100 ஹவர்ஸ் வரைக்கும் பேசி அந்த டீலை ஓகே பண்ணாருங்க. இந்த 100 மணி நேரம் இவர் பேசினதுக்காக இவர் கிடைச்ச வேர்த் எவ்வளோ தெரியுமா அந்த டீலு? 6000 கோடி ரூபாய். இந்த நாயகன் படத்தில் டைலாக் வரும் பாருங்க, ஹார்பர் கா கிங் அப்படின்ட்டு. உண்மையிலேயே ஹார்பர் கா கிங்னா அதானி தான். இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய துறைமுகத்துக்கு சொந்தக்காரர் இவர் தான். இந்த கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல, துறைமுகத்தில் எதனா ஒரு சரக்கு வந்து இறங்குது அப்படின்னா, இவரோட போட்டு தான் இந்தியாவிலே பெருசு அப்படின்னா இங்கே யார்கிட்ட அனுமதி கோரப்படும்? உங்களுக்கே புரிஞ்சிருக்க நம்புறேன். ஒரு தனி கவர்மெண்ட்டாக தான் இவர் வளம் வந்துகிட்டு இருக்காரு. இந்த முன்ட்ரா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துறைமுகத்துக்கு பேர். சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே, டன் கணக்கில் போதைப் பொருட்கள்லாம் இந்த போர்ட்டில் வந்ததாகவும் அங்கேருந்து தான் ஃபுல்லாக இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட் ஆனதாகவும் இதுக்கு காரணமாகவே இவர் தான் இருக்கலான்னு கூட பெரிய குற்றச்சாட்டுலாம் எழுந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அது ஒடிலாம் போயிடுச்சு, அது வேற விஷயம். அந்த வழக்கில் வச்சு பாருங்க பேர், அதே போர்ட்டு தான் இது. ஆக்சுவலாக கவர்மெண்ட் சார்ந்த சரக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, 2 நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையில நடக்கிற அந்த குறிப்பிட்ட வர்த்தகங்கள், இந்த கமாடிட்டிஸ் வந்து இறங்குற இடமாவும் முக்கியமான துறைமுகமாக திகழ்ந்துகிட்டு இருக்கிறது இதே முன்ட்ரா போர்ட்டு தான். ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்க துறைமுகங்களை இவர் டார்கெட் பண்ணதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு ஒரு வாழ்க்கையில், அதுக்கு போயிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா, இவர் இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காப்புல, அப்போ இந்த ஊர் சுற்றி பார்க்கலான்ற மாதிரி வெளியே கூட்டு போவாங்கல்ல, அப்போ அந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க, போர்ட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க துறைமுகத்துக்கு. அந்த துறைமுகம் குஜராத்தில் இருக்க கன்லா போர்ட்டுங்க. இந்த துறைமுகத்துக்கு வந்து அந்த சின்ன பையனாக இருந்த அதானி அந்த பிரம்மாண்டமான போர்ட்டை பார்த்துட்டு, ஒரு நாள் என்னோட வாழ்க்கையில் இதை விட பெரிய ஒரு போர்ட்டை நான் கட்டுவேன்ட்டு கிட்டத்தட்ட கேஜிஎஃப் பாணியில் தான் அப்படிதான் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு முடிவை அந்த போர்ட்டில் நின்று எடுத்திருக்காராம். அந்த சின்ன வயசுலேயே பிஸ்னஸ் சார்ந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்கு. இந்த கனவை நோக்கியே நகர்ந்தவர் இந்தியாவோட மிகப்பெரிய போர்ட்டையே தனக்கு சொந்தமாக்கியிருக்காரு. இந்தியாவோட எந்த துறைமுகத்தில் என்ன பொருள் இறங்கினாலும் இவரோட அனுமதி வேணுன்ற மாதிரி தான் இப்போ லிட்டரலாக மாறிக்கிட்டு இருக்கு. அந்தளவு இந்திய துறைமுகத்துறையில் கோலை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க 2 விதம். ஒன்று கடன் வாங்கி பண்ணுவாங்க, இன்னொன்று கையில் இருக்க மொத்த காசையும் போட்டு பண்ணுவாங்க. இதில் ரிஸ்க் எந்த பக்கம்னு கேட்டிங்கன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக தான் ரிஸ்க்கு. ஏன்னா இப்போ கையில் இருக்க காசை போட்டோம்னாக்கா இன்கேஸ் பிஸ்னஸ் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு, மொத்த காசும் போயிடுச்சுன்னா நாம் போண்டி தான். இதுவே கடன் வாங்கி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் பிஸ்னஸ் மொத்தமாக காலி ஆகிடுச்சுன்னா நாம் வாங்கின கடனை விட அதிகப்படியாக அதுக்கு வட்டியும் கொடுக்க நேரிடும். ஸோ இதிலே நம்மளோட தலை உருள ஆரம்பிக்கும். இது 2த்துலையுமே ஈக்குவலான ரிஸ்க் இருக்குது. ஆனால் இந்த 2 ஆப்ஷனில் அதான் நீ சூஸ் பண்ண ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது. ஆக்சுவலாக இவர் சம்பாதிச்சிருக்க லாபம் இருக்குல்ல, அதுக்கு இணையாக இவரோட கடனை மேலே மேலே போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரிங்க, லோன் எடுத்து தான் ஆரம்பிப்பார், கை காசை போட்டு ஆரம்பிக்கவே மாட்டார். ஆனால் அவருக்கு இப்போ வரைக்கும் பெனிஃபிட்டாக தான் இருக்காது. எந்த தொழிலில் கால் பதிச்சாலும் லாபம் வந்துகிட்டு இருக்குல்ல, அதனால் லோன் அப்படின்றதும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லோனை ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வாங்குறத நிறுத்தலை, சின்ன ப்ராஜெக்டாக இருந்தால் லோன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு கடன் வச்சிருக்க ஒட்டுமொத்த அளவு எவ்வளோ தெரியுமா? 2.21 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருக்கு. ஆனால் உலகத்தோட 3வது மிகப்பெரிய பணக்காரரும் இவர் தான். இந்தியாவில் இருக்க நிலைமை மட்டும் முரண்பாடாக இல்லைங்க, இந்த ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில முரண்பாடு இருக்குல்ல, அதில் மட்டும் முரண்பாடு கிடையாது, இங்கே இவரோட வளர்ச்சியிலுமே முரண்பாடு இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வேளை இவரோட பிஸ்னஸ் ஃபுல்லாக படுத்து
இவர் கடனை திருப்பி செலுத்தியாகணும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அப்படின்ற நிலைமை வந்துருச்சுன்னா அதானி குரூப்ன்ற ஒன்று ஃபுல்லாக ஸ்தம்பிதம் அடைஞ்சிடும். அந்த சாம்ராஜ்யமே விழுந்து போயிடும். இவ்வளோ பெரிய டைம் பாம் இந்த குரூப்போட மேலே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, நாட்டிலேயே ரொம்ப பெரிய பிரைவேட் பவர் ப்ரொடியூசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதானி தான், கௌதம் அதானி தான், மாற்று கருத்தே இல்லை. கவர்மெண்ட்டுக்கே பவர் சப்ளை பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு சமூகம் பெருசுன்னு சொல்லிட்டு. அண்ட் லார்ஜஸ்ட் சோலார் பவர் ப்ரொடியூசர் இந்தியாவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதே கௌதம் அதானி தான். த எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில் ரீசெண்டாக ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திச்சு பாருங்க இந்தியா முழுக்கவும். அந்த நேரத்தில் பார்லிமெண்ட் வரைக்கும் ஒரு பேரை எல்லாருமே உச்சரிச்சாங்க, அதுதான் கௌதம் அதானி. அதாவது கார்பரேட்டுக்கு ஆதரவாகவே மத்திய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, நீங்கள் அதானியோட வளர்ச்சிக்காகவும் அம்பானி வளர்ச்சிக்காக தான் இவ்வளோ பண்ணுறீங்க, அது இதன் குற்றச்சாட்டுகளை எதிர்த்தரப்பினரெல்லாம் பாஜக நோக்கி முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தங்கள் தரப்பு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. அது பெரிய ஒரு அமளி துமளியாக போச்சுங்க பார்லிமெண்ட்டில் இவரோட பேர் எடுத்து விவாதிக்கிற அளவுக்குன்னா அப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம நாட்டில் இந்த மின்சாரத்துறையில் இவர் தவிர்க்க முடியாத நபர்னு சொல்லிட்டு. ஓகே, இவ்வளோ பெரிய ஒரு நபருங்க, இவரை 2 வாட்டி கடத்தி இருக்காங்கன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? நடந்திருக்கு. 2மே மேஜர் ஈவெண்ட்டு. அதில் ஒன்று ரொம்ப பெரிய ஈவெண்ட்டு. 1998 வருஷம் முறையாக கௌதம் அதானியை பணைய கைதியாக பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ரான்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்குறாங்க. அந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் இவரை மீட்டுட்டு வந்தாங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுக்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ நம்ம அவரை பற்றி பேசிட்டு இருந்திருக்க மாட்டோம். இவ்வளோ பெரிய வளர்ச்சியவும் அந்த மனுஷன் சந்திச்சிருக்க மாட்டார். ஒரு கண்டமா 2வது கண்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2008 வருஷம் மும்பை தாக்குதல். அந்த டைமில் தாஜ் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் நம்ம கௌதம் அதானி அவர்கள். அந்த நேரத்தில் ஃபுல்லாக தாக்குதல் அப்படின்றது ஹெவியாக்கப்படுது. அந்த ஹோட்டலுக்குள்ளேயே நிறைய பேரும் பிடிச்சு வைக்கப்பட்டிருப்பாங்களே, அது மாதிரி இவரும் ஒருத்தராக இருந்திருக்காப்புல. அந்த விஷயம் மெல்ல மெல்ல வெளியே கசிஞ்சு வருது, இது போல் கௌதம் அதானி உள்ளே இருக்காருன்னு. இதுக்கப்புறம் ரெஸ்கியூ ப்ராசஸ் எப்படி போச்சு, எத்தனை பேர் உயிராக இருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு வழியாக இவரை உள்ளேருந்து உயிரோடு வெளியே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இந்த 2 பெரிய கண்டத்திலிருந்து தப்பிச்ச ஒருத்தர் தான் இப்போ உலகத்தோட 3வது பெரிய பணக்காரராக விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப வேர்த்தான ஒரு ஹவுஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம முகேஷ் அம்பானி வச்சிருக்காரு பாருங்க, ஆண்டிலா, அந்த ஹவுஸ் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்திலேயே அதான் வேர்த்து. இந்தியாவில் டாப்பு, உலகத்திலேயும் டாப் அதுதான். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதானியோட ஹவுஸை சொல்லலாங்க. அந்தளவுக்கு அம்பானியோட ஹவுஸ் அளவுக்கு போல, ஆனால் ஓரளவு கொஞ்சம் மீட் பண்ணோம் அந்த கிரைட்டீரியாவை. டெல்லியில் 400 கோடி ரூபாய் மதிப்பில் இவர் ஒரு வீட்டை வாங்குறாப்லங்க. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதுக்கப்புறம் ஃபுல்லாக நினச்ச மாதிரி ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதுக்கு பேர் அதானி ஹவுஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. டெல்லியிலேயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வீடுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்தியாவிலேயான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க, டெல்லியில் மட்டும் சொல்கிறேன். ஓகே, குடும்பத்தோடு நேரம் செலவிடுறதுல தனி கவனம் செலுத்துகிறவர் கௌதம் அதானி. ஏன்னா பிஸ்னஸ்னு ஃபுல்லாக சுற்றுவாங்க தொழிலதிபர்களாக. பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை கூட சந்திக்க நேரம் இருக்காது. அப்பேற்பட்ட நபர்களுக்கு இவர் ஒரு முன் உதாரணம்னு சொல்லலாம். என்னப்பா அதுலேன்னு தூக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, ஃபேக்டை சொல்லிடுற, அதுக்கப்புறம் மக்கள் நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இதில் என்ன பண்ணுவாப்லையா, முக்கியமான பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தன்னோட சகாக்கள் இருக்காங்க பாருங்க ஆஃபீஸில், தனக்கு கீழே இருக்கவங்க, அவங்ககிட்டே டிஸ்கஸ் பண்ண மாட்டாராம். அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருந்தாலும் அவங்ககிட்டையும் கேட்க மாட்டாராம். தினமும் மதியான சாப்பாடு லஞ்ச் அப்படின்றத தன்னோட குடும்பத்தினர் கூட மட்டும் தான் அமர்ந்து சாப்பிட வராங்க, வேற எங்கேயுமே வெளியே சாப்பிட மாட்டாராம். அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸோட சாப்பிட்டுட்டு இருக்காருல உட்காந்து ஒரு பெரிய டேபிளில், அந்த டைனிங் டேபிள்லேயே ஒட்டுமொத்த பிஸ்னஸ் டீலை எல்லாமே முடிஞ்சிருப்பாங்க. அந்த முடிவு முடிஞ்சிருமா. ஃபேமிலியில் இருக்கவங்க கேட்பாங்களாம், இது போல் நான் இது பண்ணலான் இருக்கேன், அடுத்து நான் இந்த அளவு இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு குடும்பத்தில் இருக்க முக்கியமான தலைகள்கிட்டே கேட்பாராம். கை கழுவுற நேரத்தில், அதாவது சாப்பிட்டு முடிச்சு கை கழுவுறதுக்குள்ளேயே அந்த முடிவு எடுத்துகிட்டு வரான். ஓகே, இந்த டீல் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கும், இது நம்மளுக்கு ஒஸ்ட்டாக இருக்கும், வேலைக்கு ஆகாது அப்படின்ற முடிவை அவர் கை கழுவுறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வரான். இது மாதிரி தான் அதானி குரூப் அப்படின்றது இவ்வளோ தூரம் பெருசாக வளர்ந்துருக்கான். முக்கியமான பிஸ்னஸ் முடிவுகள் எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே தான் இந்த மனுஷன் எடுத்திருக்காராம். இதை பற்றி அதானி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க, நான் அதையும் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காப்புல, தொழில் அப்படின்றது வாழ்க்கையோட ஒரு பகுதி மட்டும்தான், அதுவே வாழ்க்கை கிடையாது. இந்த தொழிலை காரணமாக வச்சுக்கிட்டு குடும்பத்தோட நேரம் செலவிடுறத தவிர்க்கிறோம் அப்படின்னா அது இருக்கிறதுலே பரிதாபமான ஒரு விஷயம்னு சொல்கிறாருங்க. குடும்ப உறவை எதுக்காகவும் எப்பயுமே தொலைச்சிடாதீங்கன்னு சொல்கிறாரு. இந்தியாவோட கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த 8 இண்டஸ்ட்ரீஸோட வளர்ச்சியை பேஸாக வச்சு தான் நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும். அப்பேற்பட்ட கோர் இண்டஸ்ட்ரீஸில் பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸில் கால் பதிச்சு இப்போ வரைக்கும் கோல் வச்சுக்கிட்டு இருக்க நபர்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி அதானி. ஏன்னா அந்த உலக பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானியெல்லாம் தூக்கி பின்னாடி தள்ளி விட்டு இவர் மேலே நிற்கிறாப்புல 3வது பிளேஸில். அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவில் எந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இப்போ மேலே இருக்காருன்னு சொல்லிட்டு. அதானி குரூப் இருக்குல்லங்க, ரொம்ப பெரிய பிராண்டாக நிற்குது பாருங்க. இதுக்குள்ளே இருக்க பிஸ்னஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ ஒன்று ஒன்றா பாருங்கள் மக்களே. ரிசோர்ஸஸ் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோல் மைனிங், ட்ரேடிங், லாஜிஸ்டிக்ஸில் போர்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், ஷிப்பிங் அண்ட் ரயில், எனர்ஜியில் ரெனவபிள் அண்ட் தெர்மல் பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அக்ரோவில் கமாடிட்டிஸ், எடிபிள் ஆயில், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், கோல்டு ஸ்டோரேஜ் அண்ட் கிரெயின் சைலோஸ். இது எல்லாத்தோட முக்கியமான பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்,
கன்சியூமர் ஃபினான்ஸ், சோலார் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஃபென்ஸ். அதானி குரூப்போட ஒட்டுமொத்த பிசினஸ் பார்த்துட்டீங்க. அடுத்தபடியா அதானி சப்சிடரிஸ், அதாவது துணை நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க, அந்த பட்டியலையும் பார்த்துருங்க. அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட், அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் லிமிடெட், அதானி பவர் லிமிடெட், அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் அண்ட் அதானி கேஸ் லிமிடெட். நீ சொல்றதெல்லாம் ரைட்டுப்பா, இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறாப்புல. ஆனா என்ன பிரயோஜனம் மக்களுக்கு? எதனா பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்றாருங்க. நான் அதையும் பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு பக்கமே பார்க்க வேணா, ரெண்டு பக்கமே பார்க்கலாம். என்ன பண்றாப்புல அதானி, தன்னோட வருமானத்துல 3% அளவுக்கு பணத்தை அப்படியே தன்னோட அதானி ஃபவுண்டேஷன் இருக்குல்ல அதுல போட்டுருவாப்புல. அந்த ஃபவுண்டேஷன் மூலமா இந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி அப்படின்ற ஒன்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் அந்த இலவச கல்வி. இதுக்காக அகமதாபாத்தில் அதானி வித்யா மந்திர் அப்படின்ற ஸ்கூலையே கட்டியிருக்காரு. இதே மாதிரி கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இவரோட அதானி ஃபவுண்டேஷன் மூலமாக உதவிகள் நடந்துகிட்டு இருக்கு. இவரோட 60வது பிறந்த நாள் ரீசெண்டாக போச்சு பார்த்தீங்களா, அதை குறிப்பிட்ட வகையில் 60,000 கோடி ரூபாய் பணத்தை இந்த அதானி ஃபவுண்டேஷன் இருக்கு பாருங்க, இதுக்கு நன்கொடையா அளிச்சிருக்காருங்க. இதுல இன்னொரு தற்செயலான ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட 60வது பிறந்தநாள் இருக்கு பாத்தீங்களா, இதே வருஷத்துல தான் இவரோட அப்பா இருக்கார் பாருங்க, சாந்திலால் அதானி, அவரோட 100வது பிறந்த வருஷம். ஸோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி தான் 60,000 கோடி ரூபாய்ன்ற டொனேஷனை அவர் கொடுத்துருக்காப்புல. இது எல்லாத்தையுமே சமூக நல பணிகளுக்காக ஒதுக்கி இருக்காங்க. அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளோட கல்வி செலவை இந்த அதானி ஃபவுண்டேஷன் இருக்குல்ல இது ஏத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, நல்ல விஷயம். ஓரளவு பண்றாங்களே. நம்ம ரத்தன் டாட்டா அளவு யாராலையும் பண்ண முடியாது சத்தியமா. அந்த மனுஷனா சம்பாதிக்கிற பணத்துல பெரும்பாலான பணத்தை அறக்கட்டளை உதவிகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அந்த மனசுல எத்தனை பேருக்கு வரும்? அவர் கூட கம்பேர் பண்றப்ப ரொம்ப கீழே தான் இந்த அறக்கட்டளை உதவிகளை. ஆனா ஓரளவு பண்றாருல, அது வரைக்கும் வரவேற்கலாம். இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விமர்சிக்கிற அரசியல்வாதிகள் அதானியை பகைக்கிறதே கிடையாது. இது ஏதோ நான் சென்டென்ஸ் ஃப்ரேசிங்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மை அதுதான். இப்போ மத்தியில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, மத்தியில் பாஜக இருந்தாலும் சரி, இதில் எதிர்த்தரப்பாக யார் உட்காடுறாங்களோ அவங்க பார்லிமெண்ட் வரைக்கும் அதானி பேரை முணுமுணுப்பாங்க. என்னங்க கார்பரேட்டிவாக பண்ணுறீங்க, அவங்களோட தொழில் வளர்ச்சிக்கு உதவி பண்ணுறீங்க, அது இதுன்னு. அவங்களே நாளை பின்ன ஆட்சி அமைக்க வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க கேட்பாங்க, என்னங்க அதானிக்கு இது போல பண்ணுறீங்க அதுன்னு சொல்லிட்டு. இப்படி அரசியல்வாதிகள் இவர் சார்ந்து விமர்சிக்கிறாங்களே தவிர இவரை பகைக்க நினைக்கவே மாட்டாங்க. இதில் ஒரு ஹிடன் ஃபேக்ட் என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைப்போம், பவர் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான்ப்பா வெயிட்டு. இல்லை சினிமா பிரபல யாரோ அவங்க தான்ப்பா வெயிட்டு. அதெல்லாம் இல்லைப்பா, ஸ்போர்ட்ஸ் மேன் யாரோ அவங்க தான் வெயிட் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே பிஸ்னஸ் மேன் இருக்காங்களே அவங்களுக்கு தாங்க பவரு. இவங்கெல்லாம் கிங் மேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களில் யார் கெட்டவங்க யார் நல்லவங்க அதை பற்றி பேச விரும்பல. ஆனால் இவங்க எல்லாருமே கிங் மேக்கர்ஸ் தான். இவங்க சொன்னால் அந்த விஷயம் நடக்கணும். எல்லாத்துக்கும் அடிப்படை பணம். பணத்தை வச்சு அதிகாரம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் வாங்க முடியும்னால லிட்டரலாக அதுதான் எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு விதி. இந்தியாவில் தவிர்க்க முடியுமா? ஓகே. ஸோ இந்த அரசியலை மக்கள் புரிஞ்சுக்குங்க. யார் வந்தாலும் இவரை பற்றி பேசுவாங்க, ஆனால் இவருக்கு எதிராக செய்ய மாட்டாங்க. ஓகே, ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்ம கௌதம் அதானிக்கு இப்போ மீடியா மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குங்க, மீடியா இண்டஸ்ட்ரி மேலே. அதுலேயே நம்ம ஒரு கை பார்க்கலான்னு சொல்லிட்டு. என்னப்பா இது புது உருட்டா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. சமீபத்தில் ஒரு பெரிய ஃப்ளாஷ் நியூஸை பார்த்துருப்பீங்க. நியூஸ் சேனலில் வந்த நியூஸ் சேனல் சம்மந்தமான ஒரு ஃப்ளாஷ் நியூஸ். அது இந்த என்டிடிவி இருக்குல்ல, அந்த என்டிடிவியோட 29.18% ஷேர்ஸை வேறு யாரும் வாங்கலை, கௌதம் அதானி தான் வாங்கியிருக்காரு. ஸோ இவரோட அடுத்த இலக்கா மீடியா இண்டஸ்ட்ரி வந்திருக்கு. ஏன்னா இவரை பற்றி மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஊடகங்கள் தானே பேசணும். பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவாக போய் ரீச் ஆவார் மக்கள்கிட்ட, நெகட்டிவாக பேசினா. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷனை மேபி அதானி யோசிச்சிருக்காரான்னு தெரியல. அதனால தானே என்னவோ இந்த ஷேர்ஸ் அவர் வாங்கியிருக்காரான்னு புரியல. நினச்சி பாருங்களேன், ஒரு 5 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் இருக்க மேஜர் மீடியா ஸ்ட்ரீமர்ஸை ஃபுல்லாக இவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன நடக்கும்? இதில் நெகட்டிவாக சொல்லப்பா, நீங்களே முடிவு பண்ணலாம். ஓகே, மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு இந்தியர் உலகத்தோட நம்பர் 1 பணக்காரராக மாறினார் அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இகழ்ச்சியா மக்களே? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.